பீகாரில் என்டிஏ கூட்டணி வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கு பிரதமர் மோடி பாராட்டு. வளர்ச்சியடைந்த மாநிலத்தை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வை கொண்டது என கருத்து. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நவம்பர் 6 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். வெப்பநிலை இயல்பை விட அதிகம் பதிவாகக்கூடும் என்றும் கணிப்பு. எம்எல்ஏ ஓய்வூதிய மசோதா உட்பட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். இருமுறை நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்தார் ஆளுநர். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம். பசும்பொன்னில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது என தெரிந்திருந்தும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டதாக இபிஎஸ் அறிக்கை. கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் தொடர்ந்து செயல்பட்டதாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து சனிக்கிழமையன்று காலை விரிவாக பேசுவதாக செங்கோட்டையன் விளக்கம். காலை 11 மணிக்கு தனது கட்சி அலுவலகத்தில் விளக்கமாக பதிலளிப்பதாகவும் பேட்டி. தென்காசி மாவட்டம் வடகரை நெல் கொள்முதல் நிலையத்தில் மண் குவியல் போல் நெல் கொட்டி கிடப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. அமைச்சர்களிடம் கேட்டால் அது மண் குவியல்தான், கட்டுமானத்திற்காக வைத்துள்ளோம் என சொல்ல வாய்ப்புள்ளது என்றும் சாடல். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் 888 கோடி ரூபாய் ஊழல் என ஏடி கடிதம் எழுதியும் காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2 லட்சம் பேர் எழுதிய தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பசும்பொன்னில் டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் சந்தித்ததற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அண்ணாமலை விளக்கம். தேவையின்றி அதிமுகவினர் தனது பெயரை இழுப்பது சரியல்ல, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று காட்டம். தற்போதும் கூட அதிமுகவினர் தன்னை விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பதாக அண்ணாமலை சாடல். அமித்ஷா கூறியதால் தான் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பதாக தகவல். கே.ஏ. செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் சேர்ந்திருப்பது அதிமுகவிற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வியாழக்கிழமை நடந்த சந்திப்பு ஒருநாள் பரபரப்பு மட்டுமே என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை கொண்டு செல்லும் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தில் ஊழல் என அன்புமணி குற்றச்சாட்டு. 19 லாரி நிறுவனங்களுடன் உள் ஒப்பந்தம் செய்து 165 கோடி ரூபாயை 3 நிறுவனங்கள் முறைகேடு செய்துள்ளதாகவும் விமர்சனம். சென்னை பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது. 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டுமானங்களை அனுமதிக்கக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடைபெற உள்ளதால் பள்ளிகள் இயங்காது என முதன்மை கல்வி அலுவலர் தகவல். ஐபிஎல் சூதாட்ட விவகாரம் தொடர்பான தொலைக்காட்சி விவாதத்தில் அவதூறு பரப்பியதாக 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி தோனி தொடர்ந்த வழக்கு. நிராகரிக்க கோரிய ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். திருச்சியில் நேர்முக தேர்வுக்கு சென்ற பட்டதாரி பெண் எரித்து கொலை. மகள் ஆடைகளின்றி கருகிய நிலையில் சடலமாக கிடந்ததைக் கண்டு கதறி அழுத தாய். சென்னையில் போதையில் போலீசாரிடம் வம்பிழுத்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி. ஆண் நண்பருடன் ஆட்டோவை நிறுத்தி அலம்பல் செய்தவரை கைது செய்தது காவல்துறை.
தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் 4730 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதற்கு ஆதாரம் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம். தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு 1040 நடன கலைஞர்கள் நாட்டியாஞ்சலி. நந்தி மண்டப மேடையில் ராஜராஜேஸ்வரம் என பாடி நாட்டியாஞ்சலி செலுத்திய கழுகு பார்வை காட்சிகள். சூரியன் மறையும் அந்திமாலை பொழுதில் பாம்பன் பாலத்தின் ரம்மியமான ட்ரோன் காட்சிகள். கண்கவர் காட்சியை கேமராவிலும் செல்போனிலும் படம் பிடித்த சுற்றுலா பயணிகள். 2015ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் முன்னாள் மேயர் கட்டரி அனுராதா மற்றும் அவரது கணவர் கட்டரி மோகன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து ஆந்திர மாநில நீதிமன்றம் தீர்ப்பு. மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை கோயிலில் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று துவக்கம். தினசரி 90,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல. தாவைக்கு தலைவர் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் நடிகர் அஜித்குமார் கருத்து. 90 வயதான திபெத்திய மதகுரு தலாய் லாமா நீண்ட ஆயுளுடன் வாழ தர்மசலாவில் சிறப்பு பிரார்த்தனை. இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வருகை. அடுத்த 10 ஆண்டுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. மலேசியாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் ஒப்பந்தம் மேற்கொண்டனர்.